மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அண்மை செய்தி. திமுக கூட்டணி தொகுதி பங்கீட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு நாளை மாலை வரை கெடு என தகவல் வெளியாகியுள்ளது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். விவரம் மன்னிக்கவும், பாரிகார்த்திக் இணைக்கிறார். வணக்கம் பாரிகார்த்திக். விவரம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து முரண்பாடு தெரிவிக்கும் நிலையில் நாளை மாலை வரை காங்கிரஸ் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று திமுக அறிவுறுத்தியதாக தகவல் வெளிவருகிறது. குறிப்பாக திமுகவை பொறுத்தவரைக்கும் 25 இடங்கள் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக காங்கிரஸ், அதாவது 2021 ஒதுக்கிய அதே அளவு இடங்களை தருவதற்கு தற்போது திமுக சம்மதம் தெரிவித்திருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் காங்கிரஸ் கட்சியோ 28 இடங்கள், அதாவது முதற்கட்டமாக 41 இடங்கள் கேட்ட காங்கிரஸ் படிப்படியாக இறங்கி 28+1 ஒரு ராஜ்யசபா என்ற அளவில் தர வேண்டும் என்று திமுகவிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்நிலையில் திமுக சார்பில் அதிகபட்சமாக 25 மட்டும்தான் தர முடியும். ஏனென்றால் கூட்டணியில் புதிய கட்சிகள் 4 கட்சிகள் வந்திருக்கின்றன. எனவே நாங்கள் 170 இருப்பதே தற்போது முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அதன் அடிப்படையாக எல்லா கட்சிகளுக்கும் குறைத்து கொடுத்திருக்கிறோம். உங்களுக்கும் கடந்த முறை வாங்கிய 25 மீண்டும் தருகிறோம். இந்த தேர்தலில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுங்கள் என்று திமுக சார்பில் சொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டது. இந்நிலையில் காங்கிரஸ் திட்டவட்டமாக மறுத்து அதையெல்லாம் முடியாது, எங்களுக்கு 28 இடங்கள் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உள்ளாட்சியில் பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் மாவட்டம் மற்றும் நகராட்சி உள்ளிட்ட பல்வேறு உள்ளாட்சி அமைப்புகளின் கீழ் எங்களுக்கு எத்தனை சதவீதம் இடம் கொடுக்க போகிறீர்கள் என்பதை இப்போதே நீங்க ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு நீங்கள் தர வேண்டும் என்று ஒரு கோரிக்கையும் வந்திருக்கிறது. இதற்கேட்டு அதிர்ச்சி அடைந்த திமுகவினர் தொடர்ச்சியாக காங்கிரஸை சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்நிலையில் காங்கிரஸ் தற்போது வரை எந்த பதிலும் சொல்லவில்லை. எப்போது வருகிறோம் என்பது கூட தற்போது அவர்கள் பதில் கூறவில்லை. இந்நிலையில் பேசிவிட்டு வருகிறோம் என்று சொன்னார்கள். தற்போது வரை திமுகவிற்கு எந்த ஒரு, அதாவது நாங்கள் எத்தனை இடங்கள் வேண்டும் என்று கூட நேரடியாக கேட்காமல் பொது வழியில் நின்றபடி எங்களுக்கு இந்த 25 இடங்கள் பத்தாது என்று தொடர்ச்சியாக அவர்கள் கூறிய நிலையில் திமுக ஒரு கட்டத்திற்கு மேல கோபப்பட்டு நாளை மாலை வரை காங்கிரசுக்கு கெடு விதித்திருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. ஒருவேளை நாளை மாலை வரை அவர்கள் வரவில்லை என்றால், நாளை மாலைக்குள் அவர்கள் இந்த 25 இடங்கள் குறித்து பதில் சொல்லவில்லை என்றால் திமுக அடுத்த கட்டமாக தேர்தல் பணிகளை மற்ற கட்சிகளுடன் சேர்ந்து பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே நாளை மாலை வரை காங்கிரசுக்கு திமுக கெடு விதித்திருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.